இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிரம்மாவரம் பிசி பிரதில்லோ அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதனால சுத்தி இருக்கிற யாருமே இவரை மதிக்கல, ஃபேமிலியிலும் பயங்கரமான ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இவருக்கு இவரோட அப்பாவோட வேலை கிடைக்குது, அதாவது கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குது. அந்த வேலை எப்படி கிடைச்சது அப்படின்றதும், ஆனா அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான கேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார். அந்த சுச்சுவேஷனை எப்படி தாண்டி வந்தார் அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு ஆவரேஜ் டிராமாவா போய்கிட்டே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள பூந்து நிறைய ட்விஸ்ட் எல்லாத்தையும் வச்சு பிச்சு உதறிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பிரம்மாவரம் அப்படின்ற ஊர்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நள்ளிரவுல காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை நின்னதால ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சமயத்துல தான் தலை இல்லாம ஒரு முண்டம், அதாவது தலையில்லாத ஒரு உடல் இருக்கிறத பாக்குறாரு. பார்த்ததும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை ஒரு 99 நாட்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதைக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சேத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்கை வச்சு அங்க இருக்க எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ஒரு நபர் பாக்குறாரு. பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. இதனால அவங்க கிட்ட பேசணும் அண்ட் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற விருப்பத்தை இவங்களோட முதல் சந்திப்பிலே வெளிப்படுத்துறாரு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எனக்கு பிடிச்ச டைப் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவரை பேசி அனுப்பி வைக்கும் போது இங்க இவங்களோட அறிமுகம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது அப்படியே கற்பனா ஹீரோவான கௌதம் அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஒன்லைன்ல சொல்லியிருந்தா இல்லையா, இவருக்கு இப்ப வேலை கிடையாது, வீட்டுல இவரோட தங்கச்சி அண்ட் இவரோட அம்மா அப்படின்ற எல்லாரையும் காமிக்கிறாங்க. இவரை எழுப்பணும் அப்படின்றதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. கான்ஸ்டபிளான அந்த மனுஷன் அங்க இருக்க எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு என்னோட போனை காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க இவர் இவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து அங்க இருக்க எஸ்ஐ வந்து இந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட அங்க அடையாளங்கள் எல்லாம் ரசிச்சுட்டு, நீ எழுதின வரைக்கும் போதும், பொண்ணோட போனை காணோம், அவ்வளவுதானே, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள உள்ள கூட்டு போக இந்த மனுஷன் எதுவும் பேசுறதா தெரியல. அங்க இருந்து கிளம்பி தன்னோட மனைவிக்கு பூ வாங்கிட்டு வீட்டுக்கு போக மனைவிக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்கு. ஏன்னா இத்தனை நாட்கள் பூ வாங்கிட்டு வராம இப்பயா வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க, இல்லமா நான் ரோட்ல வந்துகிட்டே இருந்தேன், கௌரி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு பூ வித்துக்கிட்டு இருந்தாமா, பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே கற்பனா சேத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து சூர்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்க இருக்கிற நிறைய ஏழ்மையான குழந்தைகளை இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண உள்ள விடுறதா தெரியல. உடனே இவங்க சேத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க போய் பேசி கீசி அந்த நபரை உள்ள கூட்டு வராங்க, அந்த குழந்தைகளை உள்ள கூட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் இங்க தான் முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. சோ இந்த சந்திப்பை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல பையனை வீட்டுல அம்மா திட்டிக்கிட்டே இருக்க, அப்ப ஒன்னும் இல்லடா, நீ கண்டிப்பா ஒரு நல்ல வேலைக்கு போகடா, உன்னால முடிவுண்டா அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து எஸ்ஐ கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவரும் பயந்து எடுக்கும்போது அந்த நபர், யோ வேலை விட்டா நீ வீட்டுக்கு போயிட்ட, உடனடியா இங்க வாய, அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயான்னு சொல்ல இவர் அங்க கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு கௌதம் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில வேகமா கடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்க இதை இவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வண்டியை நிறுத்தி அவங்க கூட சண்டை எல்லாத்தையும் போட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த சேத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க சூர்யாவை நிறைய இடங்கள்ல அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பேச ஆரம்பிச்ச இவங்க ஃப்ரெண்டை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் ஒரு சின்ன பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட மாமா பொண்ணு பார்த்தீங்கன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆசையா இருப்பாங்க. இவருக்கும் அந்த ஆசை தான் இருக்கு. ஆனா இவரோட மாமா இருக்கா இல்லையா, ஹீரோட அப்பா கான்ஸ்டபிளாவா இருக்காரு. இந்த மனுஷன் வேலைக்கு கூட போகாம இருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த ஃபேமிலியில எப்படி நம்ம சம்மத வைக்க முடியும், நமக்கெல்லாம் ஒரு ரேஞ்ச் இருக்குல்லம்மா, நம்மளாம் இனிமேல் இங்க வரக்கூட கூடாதுமா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போக ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சோகமா இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோட அப்பா ஹீரோட நம்பிக்கையை கைவிடுற மாதிரி தெரியல. அவருக்கு இந்த அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்து உன்னால முடியும், கண்டிப்பா அதுக்கான டைம் வரும்டா அப்படின்ற மாதிரி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி சேத்ரா கிட்டே போக ஆரம்பிக்குது. சோ அவங்க சூர்யா மீது காதல் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காதல ரெண்டு பேரும் வெளிப்படுத்த ஆரம்பிக்க இங்க அழகான ஒரு காதல் பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. இதுல இவங்களோட நெருக்கங்கள் அதிகமாகுது அப்படின்றதையும் இவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் உருவாக ஆரம்பிக்குது. மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு, அதாவது இந்த மீட் பண்றாங்க இல்லையா, அன்னைக்கு சேத்ராவோட பர்த்டேவா இருக்கும். இதனால சூர்யா அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா உங்களுக்கு புடவை கட்ட தெரியுமான்னு கேட்க, அவங்களே எனக்கு புடவை கட்ட பிடிக்கும், ஆனா எனக்கு யூனிக்கான புடவையா இருக்கணும், அது எப்படி அப்படின்னா நார்மலா புடவை செஞ்சாங்க அப்படின்னா அது கடைக்கு வந்து 4 பேர் பார்த்து
அதுக்கப்புறம் நம்ம கையில வர்றதை விட செஞ்ச உடனே என் கையில வந்தது அப்படின்னா அந்த புடவை எனக்கு ரொம்பவே பிடிச்ச புடவையா இருக்கும். அந்த மாதிரி புடவையை தான் நான் கட்ட ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஹீரோ அவரோட மாமா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா எனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு, நீங்க வேலைக்கு போகாம இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா, நீங்க ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போனீங்க அப்படின்னா என்னோட அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவரோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க சிஐ கிட்ட ஐயா எனக்கு இன்னைக்கு பெர்மிஷன் வேணும், கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கியான்னு சொல்ல அந்த மனுஷன் பெர்மிஷனை கொடுத்து அனுப்ப ஆரம்பிக்க இவர் வெளியே வந்தது இவர் பிடிக்காத எஸ்ஐ இருக்கா இல்லையா, அவர் இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஆமா எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க பட்டுன்னு சிஐ வெளியே வந்துட்டாரு. இதனால ஹீரோட அப்பா அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு ஹீரோட ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. காலையில போன மனுஷன் இந்நேரம் வரைக்கும் வீடு வரல, அதாவது ஹீரோட அப்பா வீடு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோ வந்தது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அம்மா வேலை விஷயமா போயிருப்பாருமா, அவரு லேட்டா வரதானே புதுசாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லமா அவர் வந்துருவாருமா, நீங்க போங்கம்மா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க அடுத்த நாள் காலையில அவங்களோட வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுல இறந்து போன நிலையில இவங்களோட அப்பாவோட சடலம். இதை பார்த்ததும் அங்க இருக்க யாருக்குமே என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி தெரியல, கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோவை கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ சீக்கிரமா போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருக்கா இல்லையா, அப்பன்னு போகும்போது இவருக்கு சுகர்லாம் நிறைய இருந்திருக்கு. பட்டுன்னு சுகர் பிரச்சனை ஏற்பட்டு பேரிகேட்ல முட்டி கீழே விழுந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாரா தம்பி, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலடா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இந்த விஷயத்த பகிர்ந்துட்டு போக வீடு மொத்தமும் சோகமாயிடுது. தன்னோட அப்பா இல்லாத இந்த வீடு எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவரோட வேலை, அதாவது இவரோட அப்பாவோட வேலை ஹீரோக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ சிஐ இருக்கா இல்லையா, அவர் அவங்களோட அப்பா டியூட்டியில இறந்து போயிட்டாரு அப்படின்றதுக்காக அவரோட வேலையை ஹீரோக்கு கொடுக்க தயாராகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க ஹீரோ கிட்ட தெரியப்படுத்தும் போது அப்பா மூலமா இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையை வச்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கற்பனை 90 நாட்கள் ஓடி போயிடுது. இவர் ஒரு கான்ஸ்டபிளா அதே ஸ்டேஷன்ல பதவி ஏற்கிறார் அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட முதல் டியூட்டி எங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல தான். இவருக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது ஒரு கேள்வி, ஏன்னா போலீஸ்காரங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, ஹாஸ்பிட்டல்ல நம்ம என்ன பண்ண போறோம், அதுவும் மார்ச்சுரி பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க, அங்க என்ன பண்ண போறோம்னு கேட்க தம்பி டாக்டரா இருந்தே அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை, இதுவே வேற ஏதாவது ஃபீல்ட்ல அதாவது டீச்சரா இருந்தே அப்படின்னா ஸ்கூல்ல வேலைப்பா, ஆனா போலீஸ்காரங்களுக்கு மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் வேலை. சோ மார்ச்சுரியில நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பிணங்கள், அதாவது அடையாளம் தெரியாத பிணங்கள் இறந்து போய் இங்க வரும் இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரயில்வே ட்ராக்ல நிறைய பேர் அடிபட்டு இறந்து போனாங்க இல்லையா, அது யார் எவர் அப்படின்னு தெரியாம இருக்கும். நாம இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல கொடுப்போம், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல, இந்த பாடியை கலெக்ட் பண்ண யாரும் வரல அப்படின்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் இந்த உடல்களை எல்லாத்தையும் எரிச்சு ஒரு கண்டெய்னர்ல அவங்களோட சாம்பல் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் வச்சிரும். அந்த கண்டெய்னருக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கண்டெய்னர் போகும்பா. சோ இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் போலீஸ்காரங்களான நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்பா அப்படின்ற மாதிரி சொல்லி போகும்போது அங்க ஹீரோ கூட படிச்ச ஒரு நபர் தான் மார்ச்சுரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதாவது டாக்டரா இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஹீரோ ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இவரோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து கட் பண்ண இவரோட தங்கச்சிக்கு பர்த்டே அப்படின்றதுனால ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அங்க போகும்போது அங்கேயும் இவரோட ஃப்ரெண்டு தான் அந்த காஃபி ஷாப்பே வச்சிருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. சோ ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது இவரோட மாமா பொண்ணு கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. வீட்டுல பயங்கரமான பிரஷர், இந்த கான்ஸ்டபிளா இருந்தீங்க அப்படின்னா அப்பா பொண்ணு கொடுக்க மாட்டார், ஏதாவது ஹையர் பொசிஷனுக்கு போனா மட்டும்தான் ஏதாவது நடக்கும்னு சொல்ல இவர் ஸ்ட்ரைட்டா சிஐ கிட்டே பேச நான் எஸ்ஏ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும்போது தம்பி என்னப்பா உன் அப்பா இவ்வளவு நாளா கான்ஸ்டபிளாவே இருந்துட்டு போனாரு, நீ பட்டுன்னு வந்து எஸ்ஐ ஆகணும்னு கேக்குற, அதுக்கெல்லாம் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா, சரி உனக்காக வேணா நான் ஒன்னு சொல்றேன், ஏதாவது காம்ப்ளிகேட்டடான கேஸ்ல நீ இன்வால்வ் ஆகி அதை சால்வ் பண்ண உதவி பண்ண அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்ற பேர்ல உனக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அது அவ்வளோ ஈஸியா நடக்காது தம்பி அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இந்த மனுஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் சிஐக்கு ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. வேக வேகமா ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அங்க போக அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி லெட்டரை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற விஷயங்களை அந்த ஃபேமிலியில இருக்கவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிஐயும் பாத்தீங்கன்னா என்னமா சின்ன வயசுல இப்படி என்னமா அவனுக்கு ப்ரெஷர் இருந்தது, படிக்க முடியல படிக்க வரல அப்படின்னா ஃபேமிலி கிட்ட சொல்லிருக்கலாமேமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இதை பார்த்துதோ சந்தேகப்பட்டார். அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு இறந்து போனான் இருக்கும், அதையும் அவனோட ஹோம்ஒர்க் புக் இருக்கும் இல்லையா அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல எழுத்துக்கள் மாறி இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா சிஐ கிட்ட இங்க நடந்தது ஒரு சூசைட் கிடையாது, கொலை தான், இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டீகோட் பண்ணி முடிக்கும் போது அந்த வேலையை பண்ணது அந்த வீட்டுல
வீட்டுல இருக்க இந்த பையனோட சித்தி தான் அப்படின்றதே தெரிய ஆரம்பிக்குது. சோ அப்பாவோட 2ஆம் தரமா தான் இவங்க இருந்திருக்காங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத ஒரு மணி நேரத்துக்குள்ள ஹீரோ கிராக் பண்ணதால இந்த சிஐ கிட்ட நல்ல பேரை சம்பாதிச்சிட்டாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தலையில்லா பிணம் ஒன்று இருந்துதான் சொன்னாங்க இல்லையா, அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா எந்த லெவல்ல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்னதாயா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிஐக்கு மேலிடத்துல இருந்து பயங்கரமான பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. இந்த மனுஷன் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. இந்த கேஸ்ல பல காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தலையில்லாத பிணமா இருக்கு, இது யாருடையது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கும் இல்லையா. இதனால யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல தான் ஹீரோக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணா இல்லையா, அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு கேஸை வேற இவ சால்வ் பண்ணி உதவி பண்ணியிருக்கான். இவங்கிட்ட இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோ கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்டு நீ இதை முடிச்சு கொடுத்த அப்படின்னா நீ எஸ்ஐ பதவி கேட்டு இருந்த இல்லையா, இதை பத்தி மேல் இடத்துல நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா அதுக்கு நீ இந்த கேஸை கம்ப்ளீட்டா முடிச்சாகணும் தம்பி, எந்த விதமான லூப் ஹோலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோ யோசிக்கிறார். சரி எனக்கு நீங்க ஒரு நாள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் பின்னாடி இருக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்றேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு நாள் கழிச்சு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன நிலையில அந்த டெட் பாடி இருந்ததுல தலையில்லாத பிணம், அதுல இருக்க நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காரு. அது மூலமா இது ஒரு சீரியல் கில்லர் பண்ண கொலை அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வெட்டுக்கள் அந்த மாதிரி இருக்கு, சீரியல் கில்லர் அணுவா ரசிச்சு இதை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நபர் ரீசன்ட் டைம்ல ஆபரேஷன் பண்ணிருக்காரு போல, அவரோட உடம்புக்குள்ள ஒரு சின்ன பிளேட்டும் அந்த பிளேட்டோட நம்பரும் நமக்கு கிடைச்சது. அது மூலமா இறந்து போற நபர் யார் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தேவையானது எல்லாமே இந்த பிளேட்டை ஃபர்ஸ்ட் எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா. அதை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு டாக்டரை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க கிட்ட கேட்கும் போது தான் தலை இல்லாம கிடைக்கிற அந்த உடலோட அடையாளம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. சார் இந்த விஷயத்த, அதாவது இந்த நபரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் சார், அது எங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வரலன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்புக்கு போனா இல்லையா, அந்த இடத்துல இவரை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மர்ம நபர் கிட்ட அந்த நபர் பேசிட்டு போறாரு அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டார். ஆனா அந்த மர்ம நபரோட அடையாளம் அப்படின்றது தெரியவே கிடையாது. ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் அங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத அவங்க கேமரா மூலமா பாக்குறாங்க. இதனால என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது பட்டுன்னு ஒரு ஃப்ரேம்ல மட்டும் அந்த மர்ம நபரை ஒரு லேடி பாக்குறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமா இருந்திருக்கு அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியை பிடிச்சி அந்த நபர் எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அந்த சேத்ராவோட காதலனான சூர்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் தான் அந்த போட்டோல இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இப்ப லைட்டா குழப்பிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட மாமா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வர இந்த மனுஷனும் நான் எஸ்ஐ ஆக போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த சீரியல் கில்லிங் கேஸை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கதால தான் அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். தன்னோட கனவு நிறைவாக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை இவரோட மாமா கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் அப்போதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட போட ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இது நேரம் வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணார் இல்லையா, இது எல்லாமே ஃபேக். அதாவது இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போய் நான் ப்ரமோஷன் வாங்கணும் எஸ்ஐ ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மனுஷனும் இனி ஒரு பயங்கரமான கேஸ், காம்ப்ளிகேட்டடான கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த கேஸை நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவருக்கு எவிடன்ஸ் ரூம்ல ஒரு டேட்டா கிடைக்குது. அந்த டேட்டால அந்த சூர்யா இருக்கா இல்லையா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, அவரோட உடல் மார்ச்சுரியில இருக்கு, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை பாக்குறாரு. இதை பார்த்ததோ இவருக்கு ஒரு ஐடியா, தன்னோட பிளான் இங்க இருந்தே செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அடையாளம் தெரியாத பெண்கள் நிறைய மார்ச்சுரியில இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க கூட இவரோட ஃப்ரெண்டு டாக்டர் ஆர்கேரியா அவரை பிடிக்கிறாரு. அது மூலமா ரயில்வே டிராக்ல அடிபட்ட தலையில்லாத ஒரு பிணத்தை கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வந்து போடுறாரு. இப்போ இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்தது அப்படின்னா இறந்து போன இந்த நபர், அதாவது சூர்யா தான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, இது ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி திருப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம். அது மூலமா நம்ம எஸ்ஐ ஆயிடலாம் அப்படின்னு நோக்கத்தால தான் காசை கொடுத்து ஆளுங்க எல்லாத்தையும் ஹையர் பண்ணி அண்ட் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல டீலிங் வச்சு ஒரு பக்கவான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவரோட மாமா பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல பயமா இருந்தாலும் இதுல யாருக்கும் எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்றத உணர்ந்துகிட்டு இந்த விஷயத்தை நீ சீக்கிரமா முடியணும், நம்மளோட கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க அந்த சமயத்துலதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இவர் கை வச்சது இறந்து போன, அதாவது கேட்க யாருமே இல்லாத சூர்யாவோட டெட் பாடியா தான். ஆனா இங்க அவரோட காதலி 3 மாசத்துக்கு அப்புறம் அவரை காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அவரோட போட்டோவை காமிச்சு இந்த நபரை தான் காணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்கும்போது பக்குன்னு இருக்கு, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிக்கிச்சே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு செம்ம கோபமாகுது, எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அவன் ஒரு சீரியல் கில்லரா அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் கிட்ட இதை பத்தி சொல்லலான்னு போகும்போது ஹீரோ தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக்குள்ளயும் போக
போக ஆரம்பிக்குது. ஸோ 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் நல்ல காதலர்கள் தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு, அங்க போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் ஆல 3 மாசம் கழிச்சு நான் அவனை பாக்குறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி போயிருப்பாங்க. 3 மாசத்துல ஒரு சில நாட்கள் அவர் கூட போன்ல பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் போன் இல்லாம போகுது. சரி, அடுத்த நாள் போன் பண்ணுவாரே அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் அப்படியே மாசங்களா மாற ஆரம்பிக்குது. எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்ல. இதனால பயந்து போன இவங்க இப்போ இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு. அவரை வச்சு ஹீரோ ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேல் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றது பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹீரோவும் நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அவரோட சீனியர் ஆபீசருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் ட்ரை பண்ண அந்த மனுஷன் அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போய் இந்த ஃபைல் எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி அக்யூஸ்ட் இவன் தான் அப்படின்ற மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இவனை பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சீனியர் ஆபீசரும் பரவாயில்லையாப்பா, இந்த கேஸை இவ்வளவு வேகமா முடிச்சிருக்கீங்களே, இதுக்கான காரணம் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவோட பேர் இங்க அடிப்பட ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேயே அவர் எஸ்ஏ ஆகணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் சொல்லிட்டு வெளியே வரும்போது ஹீரோ நிறைய மிஸ்ட் கால் பண்ணிருக்கிறத கவனிக்கிறாரு. போன் அடிச்சு என்னப்பான்னு கேட்கும்போது இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலான்னு போக அதுக்குள்ள அந்த மனுஷன் இவன் தான் குற்றவாளி, அதாவது இவன் தான் சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் அவனை தேடிட்டோம். அது சரியான சமயமா பார்த்து என்னோட சீனியர் ஆபீசர் கிட்ட நான் இந்த கேஸை பத்தி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்கும்போது சோகமா அவங்க அந்த ஃபைல் எல்லாத்தையும், அதாவது இவங்களோட காதலோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஹீரோவும் வீட்டுக்கு போக இவரோட அம்மாக்கு உடம்புக்கு முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் அம்மாவோட போனு பயங்கரமா ஹேங் ஆகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அப்பா இந்த போனை சாகிறதுக்கு முன்னாடி வச்சிருந்திருப்பாரு, நிறைய ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கிறதால அப்படி ஏதாவது ஹேங் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ இதை கவனிக்கிறாரு, ஒவ்வொரு போட்டோவா டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல அந்த ஆட்டோல போய்கிட்டே இருக்க சேத்ரா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட காதலோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இவங்களோட கண்ணில் பட ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கா வேகமா ஹீரோவை சந்திக்கணும்னு போக அதே சமயத்துல ஹீரோவும் இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிட்டே இருந்தாலியா, அதுல ஒரு போட்டோஸ்ல அந்த இறந்து போன சூர்யாவோட அப்பா நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒண்ணுமே புரியல. அதே சமயத்துலதான் சேத்ராவும் இவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வர 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பயங்கரமான, அதாவது போலீஸ்காரங்க இது நேரம் வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த சேத்ரா இருக்காங்க இல்லையா, அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்திருப்பாங்க. அதுல அந்த மனுஷன், அதாவது சூர்யா இறந்து போனதுக்கான காரணம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஆனா இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு முதல் விஷயம் வண்டி ஓட்டவே தெரியாது, அண்ட் 2வது விஷயம் அவர் குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ காதலியான இவங்களுக்கு இது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல அவர் இறந்தார் அப்படின்றது ஏத்துக்கும்படியா இல்ல. அண்ட் இந்த சைடு ஹீரோ கிட்ட வந்தோம் அப்படின்னா அவரோட அப்பா இந்த சூர்யா கூட போட்டோ எடுத்திருக்காரு. பக்கத்துல கௌரி அப்படின்ற மாதிரி பூ வைக்கிற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களும் இருக்காங்க. 3 பேரும் போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த சினாரியோல என்ன நடந்திருக்கலாம், அப்படி அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ற யோசனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ தன்னோட அப்பா எப்படி இறந்தார் அப்படின்ற விஷயத்த அந்த லேடி கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. பேரிகேட்ல இடிச்சு பயங்கரமான அடிப்பட்டு இறந்து போயிட்டார். அவரோட வண்டி பின்னாடி கூட நாங்க பயங்கரமா டேமேஜ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, பட்டுன்னு பேரிகேட்ல இடிச்சார் அப்படின்னா நிறைய டேமேஜ் முன்னாடி ஆகதான் வாய்ப்பு இருக்கு, பின்னாடி எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது இது நேரம் வரைக்கும் இதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் கனெக்ட் ஆகுது. அது என்ன அப்படின்னா இந்த சூர்யா இறந்து போனா இல்லையா, அதுவும் ஹீரோவோட அப்பா இறந்து போன டேட்டும் ஒரே டேட்டு தான். இது மூலமாவே இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த விஷயத்த இவ்வளவு நாட்கள் எப்படி நம்ம பார்க்காம இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்களோட அப்பா வீட்டுக்கு வரும்போது இவங்களோட அப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறார். அந்த கௌரி பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவர் பூ வாங்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அதே இடத்துல தான் கால் பேசிக்கிட்டு சூர்யா என்டர் ஆக ஆரம்பிக்கிறார். இந்த கௌரி பொண்ணு கிட்ட ஹீரோட அப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு நிறைய பசில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இது சூர்யாவை இழுக்க ஆரம்பிக்குது. அவரும் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க 3 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஒன்று போக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க, அந்த போட்டோ தான் இது. ஸோ இந்த விஷயத்த வழக்கம் போல வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட அப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் போட்டோவை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த போட்டோவை பார்த்ததால இவங்களுக்கு இப்போ இருக்க ஒரே விஷயம் அந்த கௌரியை பார்க்கணும் அப்படின்றதா இல்லையா. இதனால அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது தங்கிட்டு இருக்கோம், ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் பூ வித்துக்கிட்டு இருக்கோம். இவங்க போன நேரம்னு பார்த்து அந்த குழந்தைய காணும். அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது அவங்க இந்த இடத்துக்கு வந்து பல மாசங்கள் ஆச்சு தம்பி, அந்த குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல தம்பின்னு சொல்ல இதுல இருக்க கியூரியாசிட்டி இவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட கூட ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசும்போது அந்த சமயத்துல தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை எஃப்ஐஆர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த எஃப்ஐஆர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த சூர்யாவோட எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த கேஸையும் சரி ஹீரோட அப்பா கேஸையும் சரி ஃபைனலா மூடினது. அந்த இடத்துல இருக்க ஒரு எஸ்ஐ அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் வாங்கிட்டு வேற லெவலில், அதாவது
ஒரு சீனியர் லெவல்ல போயிட்டாருன்னு இருக்கும். இதனால அந்த எஸ்ஐ பத்தி ஹீரோ கூட இருக்க கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, அவர் பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் ஹீரோட அப்பாவுக்கும் இந்த நபருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த நபர் பாத்தீங்கன்னா பணத்தை மெயினா வச்சுக்கிட்டு பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நிறைய வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் கரெக்டா நான் எழுதணும், அதாவது அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அதை எழுதணும், அதாவது நீங்க பார்க்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டோட இவர்கிட்ட பேச ஆரம்பிக்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. இதனால என் வீட்டு வேலைகள்லாம் நீ செய், ஒரு ப்ராஸ்டியூட் என்னோட வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி என்னென்ன வேலை எல்லாம் செய்யக்கூடாது அந்த எல்லா வேலைகளையும் அவரை இந்த மனுஷன் வாங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் இங்க நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அப்பா இப்பேற்பட்ட கொடுமைகளை அனுபவிச்சுதான் இந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்திருக்காரு போலியே அப்படின்ற எண்ணங்கள் ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஹீரோட அப்பா மாதிரியே இன்னொருத்தரையும் அந்த எஸ்ஐ இருக்கா இல்லையா, அவர் நிறைய வேலை வாங்கியிருக்காருன்னு தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு அதாவது அந்த பர்டிகுலர் டைம் அப்போ இந்த மனுஷன் தான் அந்த ப்ராஸ்டியூட்டை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு போகும்போது நம்ம ஹீரோட அப்பா பண்ணார் இல்லையா, அதே வேலையை தான் இவர் பண்ணணும்னு போறாரு. அந்த ப்ராஸ்டியூட்டை இறக்கி விடணும்னு போகும்போது அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு எனக்கு நீங்க கொஞ்சம் பூ வாங்க முடியுமான்னு சொல்ல அந்த மனுஷனும் போய்கிட்டே இருக்காரு. கௌரியை பாக்குறாரு. அம்மா கௌரி, ஒரு 4 முழம் பூவை அந்த எஸ்ஐ இருக்கா இல்லையா அவரோட வீட்டுக்குள்ள போய் கொண்டு கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹீரோட அப்பாவை சந்திக்கணும்னு போறாரு. அந்த சமயத்துல தான் நடந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. யோ, என்ன காரியம் பண்ண, அந்த பொண்ணு எதுக்காக அந்த வீட்டுக்கு போக சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா அங்க வேக வேகமா கிளம்பி போயிருக்காரு. இது வரைக்கும் மட்டும்தான் இந்த மனுஷனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இதனால இவங்க எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல மெயினான மேட்டர் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இறந்து போல சூர்யா இருக்கா இல்லையா, அவன் இதுல இன்வால்வ் ஆகவே கிடையாது. இத பத்தி சூர்யாவோட காதலி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த ப்ராஸ்டியூட் இருக்காங்க இல்லையா, அவங்கள கேட்டா தெரிய வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்கள விசாரிக்கணும்ன்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்க பூக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணும்னு போறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு டேட் ஆயிடுச்சு, அதாவது பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல இது வேண்டாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண கரெக்டா எஸ்ஐ உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்களை சொல்லும் போது என்ன நீ முன்னாடி அதெல்லாம் பார்க்க மாட்டியா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு உள்ள வராங்க. சோ அந்த சின்ன பொண்ணை பார்த்தது இவருக்கு சபல புத்தி அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த சின்ன பொண்ணை உட்கார வச்சு நீ ஜூஸ் குடிக்கிறியாமா அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு ஜூஸ்ல மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து குழந்தைய கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இங்க வந்துடுறான். இந்த விசாரணை இதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ அடிக்கலான்னு போக இங்க ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இதுல ஹீரோ அந்த எஸ்ஐ அடிச்சு உட்கார வச்சுட்டு ஒழுங்குமுறைதே உண்மையை சொல்லிடா, அன்னைக்கு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மறுபடியும் பிளாஷ்பேக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிக்கிட்டே இருக்கும்போது இவ தப்பா நடந்துக்கணும்னு போக அந்த சமயத்துல தான் ஹீரோட அப்ப வேக வேகமா உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இது நேரம் வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொறுமை காத்த இந்த மனுஷன் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எஸ்ஐயை போட்டு பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய கூப்பிட்டு ப்ராஸ்டியூட் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த சூர்யா இருக்கா இல்லையா, அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் அந்த குழந்தை அங்க போயிருக்காயா அப்படின்ற மாதிரி வேக வேகமா போயிருப்பார் இல்லையா, போனை விட்டு போயிருப்பாரு. இந்த போனை சூர்யா பார்த்துட்டு அந்த போனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ உள்ள வந்த மனுஷன் இது எல்லாத்தையும் பாக்குறாரு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்றதுக்குள்ள பட்டுன்னு இவர் யாரோ பின் மண்டையிலேயே அடிக்கிறாங்க. இவர் விழுந்து போக அதே சமயத்துல இவரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா போக ரெண்டு பேருமே அந்த எஸ்ஐ கையால கொல்லப்படுறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா ஸ்டேஷன் போக அங்க இவரோட சீனியர் ஆபீசர் இன்னொரு சீனியர் ஆபீசர் சொல்லியிருந்தா இல்லையா, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ போனதும் இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன், ஆனா இன்னும் ஒரு குற்றவாளி மட்டும் இருக்கும், அவனை நான் பிடிக்கதான் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீசர் மேல எட்டி உதச்சு அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இதுக்கு பின்னாடி மெயின் காரணமே இந்த மனுஷன் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த நபரும் எஸ்ஐயும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல. அன்னைக்கும் இந்த நபர் அங்க இருந்திருக்காரு. ஒருத்தரை, அதாவது அந்த சூர்யாவை எஸ்ஐ சாகடிக்கும் போது ஹீரோட அப்பாவை இவர் தான் சாகடிச்சார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இவர் கையில இந்த கேஸோட ஃபைல் போகும்போது இதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. இதனாலதான் அந்த எஸ்ஐ ட்ரிகர் பண்ணி எஸ்ஐ ஹீரோவை தேடி வந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க ரிவீல் பண்ணிட்டு இப்போ இவங்க பண்ண எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதனால இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படுது அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த சேத்தரா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே போகுது. நீங்க என்னோட காதல சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணதாலதான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்தது. நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதனால நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்களோட காதலன் எதுக்காக அந்த ஊருக்கு போனார் அப்படின்றது. அதுக்கான பதில் என்ன அப்படின்றது உங்களோட கதவு திறந்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இங்க ஒரு ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது இவரோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். சோ இவரும் எஸ்ஐ ஆயிட்டாரு. இவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி சேத்ரா கிட்ட போக
ஆரம்பிக்குது. அவங்க கதவை திறக்கும் போது அவங்களுக்கு ஒரு பார்சல். அந்த பார்சலை பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் போது கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட காதலன் கிட்ட நான் சாரி கட்டுவேன், ஆனா எனக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படின்னா கரெக்டா சாரி செஞ்ச இடத்துல இருந்து வாங்கணும், அதாவது எந்த கடைக்குமே அது போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இந்த பிரம்மாவரத்துல இதுதான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அதை தேடி இருந்திருக்காரு. அதுலதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து இப்ப அவர் உயிரோட இல்ல அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதும் கண்ணீர் மல்க அந்த சாரியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமோ என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.